எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வெர்பல் பபிலிட்டியோட இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம். போன கிளாஸில் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெர்பல் எபிலிட்டியோடைய மெயின் பகுதிக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சுருக்கோம். 100 வார்த்தைகள் ஒரு நாள். அதாவது நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதிகளாக 50 வார்த்தைகள் 50 வார்த்தைகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே நாளில் வந்து நீங்கள் 100 வேர்டுகளை வந்து நீங்கள் 100 வார்த்தைகளுடைய மீனிங் வந்து நீங்கள் கற்றுக்குங்க. ஓகேங்களா? அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ இப்போ நம்ம சப்போஸ் போடுறோம்னா 20 இன்ட்டுன்னு ஒரு 100னா கிட்டத்தட்ட 2000 வார்த்தைகள். ஓகேங்களா? இதுவே வந்து நீங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மென்மேலும் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து கமெண்ட்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வீடியோடைய கவுண்ட் அதிகமாக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு லிமிட்டட் வார்த்தைகள் தான், ரொம்ப வந்து அதிகப்படியான வார்த்தைகள் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், 2000 வார்த்தைகள்ன்றது ரொம்ப அதிகமானது தான். ஒரு 1000 வார்த்தைகள் வந்து நம்ம கற்றுக்குவோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதத்தில் கற்றுக்குறோன்றதான் நம்ம மெயினாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்தோன்னா சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், வார்த்தைகளுடைய சினானிம்ஸ் அண்ட் தென் ஆண்டனிம், அதோடைய மீனிங் அண்ட் தென் ஆப்போசிட்டு. அது வந்து நம்ம ஒரு 50 வார்த்தைகள். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஓமோனிம்ஸ் அண்டு ஓமோஃபோன்ஸ். ஓமோனிம்ஸ்னால் என்னது? ஓமோனிம்ஸ்னால் என்னன்னா வார்த்தைகளுடைய ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரியாக இருக்கும். பட் ஆனால் வார்த்தைகள்லாம் வேறு வேறு தான் இருக்கும். சொற்களோடைய இது அமைப்பு அது வேறு வேறு தான் இருக்கும். பட் நம்ம உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியாக இருக்கும். பட் மீனிங் வந்து வேறு கொடுக்கும். அதே வந்து ஓமோஃபோன்ஸும் அதே தான், உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியாக இருக்கும். பட் ஆனால் மீனிங் வந்து எப்படி இருக்கும், வெவ்வேறு விதமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமோனிம்ஸ் வந்து பார்த்தோன்னா முடிக்கும் பொழுது ஒரே மாதிரியான சத்தம் வரும். ஆனால் இதே ஓமோஃபோன்ஸில் முழுவதுமாகவே சத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் என்ன, அது டிஃப்ரெண்ட் மீனிங் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன். ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன் வந்து என்னென்னா, பெரும்பாலும் இது எங்கே பயன்படுத்துவாங்கன்னா தலைப்பாக பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு முழு பேரா, ஓகேங்களா, அந்த முழு பேராவையும் நம்ம வந்து தெரிஞ்சிங்கன்னா மெயினாக நம்ம என்ன படிப்போம், அதோடைய தலைப்பு. ஓகேங்களா? அப்போ அந்த தலைப்பு வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேராக்குள்ளே நம்ம போகிறோம். ஓகேங்களா? அப்போ மக்கள் வந்து ஒவ்வொரு விதமான மக்கள் இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு விதமான செய்தி எதிர்பார்க்கும்போது முழுவதுமாக படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போகிற விஷயம் வந்து பார்த்தோன்னா தலைப்பு. அப்போ அந்த தலைப்பு வந்து என்ன பண்ணணும், அந்த முழு பேராவையும் வந்து உள்ளடக்கி இருக்கும். அதுதான் வந்து ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன். அந்த ஒரு வார்த்தையே வந்து பார்த்தோன்னா அந்த முழுவதுமான அந்த சென்டென்ஸோடைய மீனிங்கை வந்து புலப்படும். அதனால தான் அதுக்கு பேர் ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷனே பேர் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்ஸு. ஸோ இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் வந்து என்ன மீனிங்னா, நீங்கள் அது வாக்கியத்து கூட சேர்த்து படிக்கும்பொழுது தான் அதோடைய மீனிங் உங்களுக்கு புலப்படும். நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா அதுக்கு வந்து என்ன இருக்காது, மீனிங் வந்து ஒரே மாதிரியான மீனிங் இருக்காது. ஓகேங்களா? இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலத்தில் மக்கள் வந்து அவங்க என்னென்ன பயன்படுத்தி இருந்ததோ அதில் வந்து அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளை தான் வந்து இடியம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிரேசஸ்ன்றது சாதாரணமான வாக்கியத்தில் அமைவது. இடியம்ஸுக்கும் பிரேசஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இடியம்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி படித்தா மட்டும்தான் உங்களால் மீனிங் புரிஞ்சிக்க முடியும். பட் பிரேசஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஓரளவு தனியாக இருந்தாலும் நீங்கள் ஓரளவு என்ன பண்ணிடலாம், அதோடைய மீனிங்கை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா பிரேசல் வெர்பு. ஓகேங்களா? பிரேசல் வெர்புன்றா என்ன மீனிங்னா, வெர்பு கூட வந்து பார்த்தோன்னா சில விதமான அடிஷனல் நம்ம ஆட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு புது மீனிங் தருவது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப். ஓகேங்களா? பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்குன்றது ஒரு வார்த்தை, அப்புன்றது ஒரு வார்த்தை. ஓகேங்களா? பிரேக்குன்றது ஒரு வெர்பு, அப்புன்றது ப்ரிப்போசிஷன் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே சேர்ந்த உடனே அதோட மீனிங், இப்போ பிரேக்குன்றது உடைக்கிறது, அப்புன்றது மேலேன்னு அர்த்தம். பட் ஆனால் நீங்கள் ஒன்றா சேர்க்கும்போது அதோட மீனிங் வேறு. பிரேக்கப்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யப்படும் போது அது பாதிலே நிறுத்தப்படும் போது அதுக்கு பேர் பிரேக்கப்புன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் ஒன்று ஃபாரின் வேர்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் வந்து ஃபாரின் வார்த்தையாக இருக்கும். ஃபாரின் வார்த்தைனா இங்கிலீஷ் இல்லாத வேறு மொழியில் பேசுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா அது இங்கிலீஷில் பயன்படுத்தும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போனஃபைடு சர்டிஃபிகேட் சொல்லுவோம். போனஃபைடு சர்டிஃபிகேட்னா என்னது, நல்லடக்கம். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நன்னடத்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து வாங்குறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த 100 வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கிளாஸஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 100 இல்லைனா 50 பிரிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி நம்ம வரிசையில் எப்படி நம்ம வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு 50 வார்த்தைகள், ஓமோனிம்ஸ் அண்ட் ஓமோஃபோன்ஸ் 5 வார்த்தை, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் 15 வார்த்தைகள், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் 15, பிரேசல் வெர்பு 10 அண்ட் தென் ஃபாரின் வார்த்தை 5. அப்போ நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எவ்வளோ கிடைக்கும், கரெக்டாக வந்து 100 வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்லேருந்து இப்போ போயிடலாம். ஓகே, சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் பகுதியில் மெயினாக வந்து வார்த்தைகளோட மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அதோடைய ஆப்போசிட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நிறைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க.
ஆப்போசிட் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டு தான். ஏன்னா அது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதால எல்லாருமே என்ன பண்ணிவிடுவாங்க, ஆப்போசிட் வந்து அதிகமாக வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து மெயினாக வந்து சினானிம்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய ஆப்போசிட்டை வந்து நீங்கள் கரஸ்பாண்டிங்காக வந்து கற்றுக்குங்க, புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சினானிம்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆன்டனிம்ஸும் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம ஆன்டனிம்ஸும் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ முதல் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எடோனிசம், ஓகேங்களா? எடோனிசம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. எடோனா என்ன மீனிங்னா கிரீக் மொழியில் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? மகிழ்ச்சின்னு அர்த்தம், ப்ளஷருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செயல்பாடு, ஓகேங்களா, எப்பொழுதுமே வந்து தன்னுடைய வாழ்நாளில் மகிழ்ச்சி, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அது வந்து நம்ம மகிழ்ச்சியாக எழுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சம்பவத்துக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எடோனிசம் சொல்லிட்டு பேர், ஓகேங்களா? சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, நமக்கு வந்து மன அமைதி எப்போதும் கிடைக்கணும், அதுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மன அமைதிக்காக எடுத்துக்கணும். சில பேர் வந்து பார்த்தோன்னா அவங்களோட விஷயங்களை எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவோடைய வைப்ரேஷனில் பார்க்கணுன்னு நினைப்பாங்க, எது நடந்தாலும் ஆல் இஸ் வெல் அதுமாரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்வது பேர் தான் என்னது, எடோனிசம். ஸோ இது போல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனிங், ஓகேங்களா? ஏதோ ஒரே ரூட் வேர்ட்லேருந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேயே வருவோம். இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து, நம்மளுடைய தமிழ் மொழியோடைய முதல் எழுத்து ஆனா என்ன அர்த்தம், முதல் எழுத்து. அப்போ இது கூட என்ன சேர்க்குறாங்க, அரசன். அரசன்ன்றது யார், அந்த நாட்டுடைய முதன்மையானவர். அப்போ ஆ என்ற வார்த்தையிலேருந்து அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்சரிக்கிறோம். ஸோ அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம அரசாங்கம், கவர்மெண்ட், ஓகேங்களா? அடுத்தது நடுவண் அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், அரசாட்சி, ஓகேங்களா? அப்போ மன்னர் வந்து ஆட்சி செஞ்சதா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம அரசாட்சின்னு சொல்கிறது, ஓகேங்களா? கவர்மெண்ட்டோடைய ஆட்சி, ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்றது முதன்மை, ஓகேங்களா? நம்ம வந்து கோன்னு சொல்கிறோம், கோன்றாலும் தலைவன் தான். அதே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே போல் நம்ம ஓகேங்களா? ஆன்னு சொல்லும்போது அரசன், என்றதால முதல்வர் அவர். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் அப்படின்னா ஆகுது, இதோடைய அடுத்த பரிணாமம் என்னது, அரசாங்கம், கவர்மெண்ட். அதிலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முதன்மை அரசு, அதாவது நடுவண் அரசுன்னு சொல்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். அதுவே வந்து அரசு, ஓகேங்களா? அரசு வந்து நம்ம வந்து ஆண்டாங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய ஆட்சி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, அரசாட்சின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே போல் தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நம்ம எப்படி வந்து தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு வந்து நம்ம ஆரம்பித்து அதோட மீனிங் வந்து டிஃப்ரெண்ட் வேவில் போகும்பொழுது அதாவது கொஞ்சம் கூட வந்து அது ஒரு 70% என்ன ஆகுது, அப்படியே வந்து அதோடைய மீனிங் வந்து மாறாமல் என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து மீனிங் கொடுத்துட்டே இருக்குது. அதே போல் தான் இங்கிலீஷும் நமக்கு என்ன இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மொழியிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? அது நிறைய எந்த மொழியுமே இருக்கலாம், கிரீக் மொழியாக இருக்கலாம், லத்தீன் மொழியாக இருக்கலாம், ஈவன் தமிழ் மொழியாக இருக்கலாம். எந்த மொழியில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க பயன்படுத்தி அவங்க நம்ம பேச்சு வாக்கில் எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கும் அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அந்த புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான் அவங்க எடுப்பாங்க, ஓகேங்களா? அப்போ கிரீக்லேயோ லத்தீன்லேயோ அவங்க வந்து அதிகமாக இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற மொழியிலேருந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த எடோனிசம்னா என்ன மீனிங் அவங்க சொல்கிறது, அவங்களுடைய வேலைகள் வந்து பார்த்தோன்னா எடோனிசம் இட்ஸ் எ டைப் ஆஃப் ப்ராக்டிஸ், ஓகேங்களா? இது ஒரு விதமான பழக்கம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஷர், ஓகேங்களா? அதாவது டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் எதுக்காக, மகிழ்ச்சி, ஓகேங்களா? எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் என்ன இருக்கணும், அதில் வந்து ஒரு மகிழ்ச்சியே இதுவாக, அது வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸாக வந்து அவங்க பண்ணாமல் ஒரு மகிழ்ச்சியாக என்ன பண்ணுவாங்க, அந்த வேலைகளை வந்து அவங்க செய்வாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, எடோனிசம், ஓகேங்களா? ஸோ அடுத்த வார்த்தை ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து என்ன, எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா லக், ஓகேங்களா? லக்கில் வந்து பார்த்தோன்னா 2 விதமான லக்கு நமக்கு இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏற்றமான ஒரு லக்கு, இன்னொரு லக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத லக்கு, ஓகேங்களா? அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபார்ச்சூன், ஓகேங்களா? ஃபார்ச்சூன்னா நமக்கு என்ன மீனிங், லக்கு, ஓகேங்களா? நமக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும்பொழுது அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதுக்கு லக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்படியே நம்ம பார்க்கும்பொழுது
ஃபார்ச்சூட்டியஸ். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிங்க. இது வந்து ஃபார்ச்சூன்ன்றது லக்கு, டிஎஸ்ன்றது எக்ஸிஸ்டிங் அக்கரன்ஸ், எப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நான் இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு இப்போ எழுதி போட போகிறேன். ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபார்ச்சூட்டியஸ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டு அக்கர்டு. ஓகேங்களா, அதாவது ஆக்சிடெண்ட் அக்கர்டு பை ஃபார்ச்சூன், அதாவது எதிர்பாராத விதமாக நடந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு, ஃபார்ச்சூட்டியஸ். ஓகேங்களா, ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடெண்ட் அக்கர்டு பை ஃபார்ச்சூன். ஓகேங்களா, ஸோ இதே வந்து இன்னொரு வார்த்தை இதுக்கு இருக்க, யுபிக்யூட்டஸ். ஓகேங்களா, யுபிக்யூட்டஸ். ஓகேங்களா, இப்போ இதையும் அதேமாரி நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். இப்போ இந்த யுபிக்யூட்டஸ்னால் என்ன மீனிங்னா எக்ஸிஸ்டிங், இது வந்து எக்ஸிஸ்டிங். இந்த யுபிக்யூன்றாங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பிளேஸ், ஆல் பிளேசஸ். அதான் இப்போ கடவுள் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம யுபிக்யூட்டஸ், கடவுள் எங்கேயும் நிறைந்துள்ளவர். ஓகேங்களா, ஆம்னி ப்ரெசன்ட்டுன்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆம்னி. அதனால தான் அதுக்கு பேர் ஆம்னின்னு பேர் வந்து. அந்த வண்டிக்கு பேர் ஆம்னின்னா என்ன மீனிங்னா, அது சின்னதாக இருக்கிறதால என்ன போகும், எந்த சந்து புந்து இருந்தாலும் எங்கே வேணுமே போகும். அதனால தான் அந்த வண்டிக்கு பேர் ஆம்னின்னு பேர் வச்சாங்க. ஸோ அதே போல் தான் அந்த யுபிக்யூன்றது என்னென்னா எல்லா இடங்களிலும் நிறைந்தவர். கடவுள் வந்து என்னது, எல்லா இடங்களையும் நிறைந்தவர் என்றதால் தான் அதுக்கு பேர் யுபிக்யூட்டஸ். ஓகேங்களா, எக்ஸிஸ்டிங் எவரிவேர். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த லக்கை வச்சு நம்ம ரெண்டு வார்த்தைகள் கற்றுக்கணும், புதுமையான ஒரு வார்த்தை. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபார்ச்சூட்டியஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யுபிக்யூட்டஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட், அன்ஃபார்ச்சுனேட். ஓகேங்களா, ஃபார்ச்சுனேட்னா வந்து நல்ல விதமாக நடக்கிறது, அன்ஃபார்ச்சுனேட் என்னவா நடக்கிறது, நமக்கு அசம்பாவிதம் எதாவது நடக்கிறது. ஓகேங்களா, இதுதான் இதோடைய மீனிங்கு. பட் நம்ம பார்க்குறது மெயினாக வந்து இந்த 2 மற்றும் 3வது வார்த்தை. ஓகேங்களா, இப்போ நம்ம 3 வார்த்தைகள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது 4வது வார்த்தைக்கு போகலாம். ஓகே, 4வது வார்த்தையோடைய ரூட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்டுன்னு சொல்லுவாங்க. கிளாஸ்டுனா அழிவு, பேரழிவு. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 2 விதமான அழிவு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஓலோகிளாஸ்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐக்னோகிளாஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன வித்தியாசன்றதை நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். பட் இது ரெண்டுமே அழிவு தான். ஓகேங்களா, இது ரெண்டுமே அழிவுடைய இது தான். பட் இதோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இதிலே வந்து மீனிங் இருக்குது பாருங்கள். ஐக்கனோ மீன்ஸ் என்னென்னா ஒரு ஐக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்வின் டவர்ஸ் வந்து ஒரு வாட்டி யூஎஸில் அழிச்சாங்க. அதுக்கு பேர் வந்து ஐக்கனோகிளாஸ்ட்னு பேர். ட்வின் டவர்ன்றது அவங்களுடைய ஒரு ஐக்கான். புரியுதுங்களா, இப்போ பிரமிடில் வந்து எகிப்தில் இருக்கிற பிரமிடை வந்து ஏதாவது தாக்குதல் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ஐக்கனோகிளாஸ்ட். புரியுதுங்களா, அதனால தான் இதுக்கு பேர் ஐக்கனோகிளாஸ்ட். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஐகான். ஓகேங்களா, அது மோனமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேசஸாக இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு மியூசியம் எப்படியுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே இந்த ஓலோகிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ வந்து பார்த்தோன்னா இது ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் இல்லாமல் அந்த ஹோல் ரீஜனே வந்து என்ன வருது, அழிவுக்கு கொண்டு வருது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் எப்போ நடக்குன்னா எர்த்குவாக். ஓகேங்களா, நிலநடுக்கம் நடக்கும்போது இல்லை சுனாமி வரும்பொழுது உங்களுக்கு அழிவு எப்படி இருக்கும், பேரழிவுன்னு சொல்லுவாங்க. அது அழிவு கிடையாது. சாதாரண அழிவுனா கொஞ்சம் நேரத்தில் நம்ம சரி பண்ணிடலாம். பேரழிவு நடக்கும்போது மனிதர்கள் இறப்பாங்க, கட்டடம் இடிஞ்சிரும், தண்ணி வந்து உள்ளே வந்துடும். ஸோ ஏதோ ஒரு பேரழிவு உள்ளாகும் போது அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஓலோகிளாஸ்ட், பேரழிவு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுடைய ரூட் வார்த்தை கிளாஸ்ட்டை வச்சுட்டு நம்ம 2 வார்த்தைகளுடைய மீனிங் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஓலோகிளாஸ்ட்டு, ஒன்று வந்து பார்த்தோன்னா ஐக்கனோகிளாஸ்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த வார்த்தைகளுக்கு நம்ம போயிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 5 வார்த்தைகளுடைய மீனிங் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ 6வது வார்த்தை, அதோடைய ரூட் வார்த்தை என்ன. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ரூட் வார்த்தை வந்து பார்த்தோன்னா ப்ரோ வந்து என்ன மீனிங்கு, ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, ப்ரொடக்ஷனில் நான் இருக்கேன். ப்ரொடக்ஷனாக என்ன மீனிங், இந்த ப்ரோனா என்ன மீனிங்னா ஏதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காது. அதனால தான் அதுக்கு பேர் ப்ரோன்னே வந்தது. ஓகேங்களா, இப்போ அதில் என்னென்ன வார்த்தைகள் நம்ம இருக்குன்னா ப்ரொஃப்யூஸ், ப்ரொலிஃபரேட் அண்ட் தென் ப்ரொடிகல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோடைய ரூட் வார்த்தை வந்து பார்த்தோன்னா ப்ரோ. ஓகேங்களா, ஸோ ப்ரொஃப்யூஸு அப்படின்னா என்ன மீனிங்னா ரொம்ப அதிகப்படியான நம்ம இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொஃப்யூஸ். லேவிஷ்ன்னு சொல்லுவாங்க.
லேவிஷ். லேவிஷ்னா அதிகப்படியாக இருக்கிறது. அடுத்து இந்த ப்ரொலிஃபரேஷன் இருக்குது தெரியுங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம உடம்புல வந்து கேன்சர் செல் வந்து பெர்மியேட் ஆகுது. ஓகேங்களா, பெர்மியேட்னா என்னது, உள்ளே போகுது. உள்ளே போனவுடனே என்ன ஆகும், அப்படியே மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர், அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொலிஃபரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து வந்த வார்த்தை தான் அந்த ப்ரோ. அந்த ப்ரோலேருந்து வந்தது தான் இந்த மீதி இருக்கிற அந்த 3 வார்த்தைகள். அடுத்து வந்து ப்ரொடிகல். ப்ரொடிகலும் அதே மீனிங் தான், அபேண்டன்ட், அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா, அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து என்னது, ப்ரொடிகல். ஓகேங்களா, இந்த இடத்துல என் போட்டுங்க, அபேண்டன். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோ என்ற வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இவ்வளோ வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ப்ரோ வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். ஓகேங்களா, ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ரோ பிளேயரு. ப்ரோனா நான் ப்ரொஃபஷ்னல்னா அது நிறையா வந்து அவர் நிறைய கற்று வச்சுருக்காரு, அவருடைய வளர்ச்சியை வந்து நிறையா, அதனால வந்து ப்ரோ. ஓகேங்களா, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்கன்னா நார்மல் சாஃப்ட்வேர், ப்ரோ சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ப்ரோனா என்ன மீனிங், அதிகப்படியானது, நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்கும், அதனால தான் அதுக்கு இப்போ ப்ரோன்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ப்ரோனா உங்களுக்கு என்ன வார்த்தை, இப்போ ப்ரோன்னு வந்ததுனாலே அதுனா மீனிங்க நிறையா இருக்குது, அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு மீனிங். அப்போ ஓரளவு கெஸ்ஸிங் பண்ணிடலாம், இந்த வார்த்தை வந்து இதை தான் டிமாண்ட் பண்ணுறாங்கன்றதும் நம்ம ஒரு 60 to 70% என்ன பண்ணிடலாம். மீனிங்கே தெரியல, ஆனால் ரூட் வார்த்தை உங்களுக்கு தெரியுது இதான் வரும்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதை நம்ம டெசிஃபர் பண்ணிடலாம். சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு, இதுதான் வந்து நம்ம மீனிங்ஸ் கற்றுக்கிறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம எத்தனை வார்த்தைகள் கற்றுருக்கோம், 3 வார்த்தைகள் கற்றுருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து நம்ம எத்தனை வார்த்தைகள் கற்றுருக்கோம், 8 வார்த்தைகள் நம்ம கற்றுருக்கோம். அடுத்தது 9. ஓகேங்களா, 9வது வார்த்தை இன்னு. ஓகேங்களா, இன்னுனா என்ன மீனிங்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து இன்னுனா உள்ளே வர்றதுன்னு நம்ம சொல்லுவோம். பட் இதே நம்ம வேறு வார்த்தைகள் கூட நம்ம சேர்க்கும்போது இன்னுனா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா, இல்லை, நோ. ஓகேங்களா, அதுக்கு நிறையா எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஓகே, இந்த 3 வார்த்தைக்குமே வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் வார்த்தைகள், இல்லைன்றது பொருள்படும். ஸோ இந்த இன்சாயேட் அப்படின்னா என்ன மீனிங்னா, நாட் ஃபார்ம்டு ஃபுல்லி, முழுவதுமாக உருவாக்கப்படவில்லை. இப்போ ஏதோ ஒரு சிலை வந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த சிலையை வந்து எப்பவுமே மூடி வைப்பாங்க. எதுக்காக, அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு என்னடா இது இப்போ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு சிலை வந்து ஒழுங்காக வடிக்கலை. இப்போ அதோடைய முழு உருவத்தை வந்து நம்ம எப்போது பார்ப்போம், முழுவதுமாக வடிக்கப்படும் போது தான் அதோடைய நம்ம முழு உருவத்தையும் பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இன்சோயேட். புரியுதுங்களா, நாட் ஃபார்ம்டு ஃபுல்லி, இது ஒரு நெகட்டிவ் வார்த்தை. அடுத்த நெகட்டிவ் வார்த்தை வந்து பார்த்தோன்னா இன்ஃபெலிசிட்டஸ். இன்ஃபெலிசிட்டஸ்னால் என்ன மீனிங்னா, அன்ஃபார்ச்சுனேட். ஓகேங்களா, இதுவும் வந்து என்னது, ஒரு நெகட்டிவ் வார்த்தை தான். ஓகேங்களா, அப்போ ஃபெலிசிட்டேஷன் நிறைய வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெலிசிட்டேஷனாக என்னது, ஏதோ வந்து நமக்கு வந்து ஒரு உற்சாகம் அளிக்கிறது. ஓகேங்களா, ஏதோ ஒரு உதவிக்கரம் புரியறது, அதுக்கு பேர் தான் இன்ஃபெலிசிட்டஸ்னு பேர். ஸோ இன்ஃபெலிசிட்டஸ்னு வரும்போது நமக்கு என்னது, அன்ஃபார்ச்சுனேட், ஏதோ ஒரு நெகட்டிவ் வார்த்தை நம்ம நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஓரளவு நம்ம கெஸ்ஸிங் பண்ணிடுறோம், இன்னுன்னு வந்ததுன்னா அது நெகட்டிவ் வார்த்தை. ஓகேங்களா, அதை நம்ம ஃபெலிசிட்டேன்னு வருது, ஃபெலிசிட்டுன்றது ஒரு உதவிக்காரம் நீட்டுவது. ஸோ அப்போ இன்ஃபெலிசிட்னா உதவிக்காரம் அற்றது. அப்போ நம்ம ஓரளவு என்ன பண்ணுறோம், கெஸ்ஸிங் பண்ணுறோம், இதோட மீனிங் வந்து இதுதான் இருக்குன்றது நம்ம கெஸ்ஸிங் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்செப்பீட்டு. இன்செப்பீட்னா லேக்கிங். லேக்கிங்னா இல்லைன்னு அர்த்தம். இன்ஸ்பிரிட், ஏதோ ஒரு வேலை. ஓகேங்களா, அந்த வேலையை நம்ம செய்யணும், அந்த வேலையை செய்வதற்கான ஒரு உற்சாகம் இல்லை, பொறுப்பு இல்லை. ஓகேங்களா, அவங்ககிட்ட இருக்கிற முன்னாடி மாரி இல்லை, இப்போ வந்து ரொம்ப இன்சிப்பிட்டாக இருக்கா. இன்சிப்பிட்ன்றது மனிதர்களுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இன்னா இல்லை, சிப்பிட்ன்றது ஸ்பிரிட்டு. ஓகேங்களா, இன்சிப்பிட்னா என்ன மீனிங்கு, அவங்ககிட்ட வந்து அந்த ஸ்பிரிட்டு இல்லை, அவன் வந்து ஒரு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு நம்ம நெகட்டிவாக சொல்கிறது தான் இந்த 3 வார்த்தைகளுமே. அப்போ நம்ம கிட்டத்தட்ட இப்போ நம்ம எத்தனை வார்த்தைகள் பார்த்துருக்கோம், 3 வார்த்தைகள் இந்த ரூட் வேர்டு வித் த ரூட் வேர்டு நோ. ஓகேங்களா, அப்போ 9, 10, 11 வார்த்தைகளுடைய மீனிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 12வது. 12 நம்ம பார்க்க போகிறது அடுத்தது இம்மு. இதுக்கும் இல்லை தான் அர்த்தம். ஓகேங்களா, இன்னு இம்மு இது ரெண்டுமே வந்ததுனாலே என்னது, இல்லைன்ற ஒரு நெகட்டிவ் வார்த்தை தான் அது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி யூவியன் அன்லக்கி,
அன்ஃபார்ச்சுனேட் அதுவும் வந்து என்னது இல்லைன்ற அர்த்தம். ஓகேங்களா, இன்னா இருக்கட்டும், இம்மா இருக்கட்டும், அண்ட் தென் அண்ணா இருக்கட்டும், அதேமாரி டிஸ், டிஐஎஸ். ஓகேங்களா, ஸோ இன், அன், டிஸ் அண்ட் இம். ஓகேங்களா, இது நான்குமே உங்களுக்கு ஆரம்பித்தாலே அதெல்லாம் என்னது நெகட்டிவ் வார்த்தை, இல்லை என்று பொருள் தருவது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இம்மை வச்சு ஒரு 4 வார்த்தைகள் இப்போ நான் எழுதப்பட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இம்பேசிவ், அண்ட் தென் imperturbable, implacable, and then impunity. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக வந்து 4 வார்த்தைகள், 4 வார்த்தைகளும் இதில் ஸ்டார்ட் ஆகுது. இம்முனா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். இம்பேசிவ்னா என்ன மீனிங்னா revealing no emotion, revealing no emotion. அதாவது பேசிவ்னா என்ன மீனிங்னா ஒரு எமோஷன் ஏதாவது நம்ம கொண்டு வரது. ஓகேங்களா, அப்போ இம்பேசிவ்னா என்ன மீனிங்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் மட்டும் போகிறாரு. இப்போ நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த சம்பவத்துலேருந்து எந்த எமோஷனும் கட்டமாக அவர் மட்டும் நடந்து போயிட்டே இருப்பார். அதுக்கு பேர் தான் இம்பேசிவ் மொமெண்ட், எந்த ஒரு எமோஷனும் அவர் காமிக்கல. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இம்பெர்டரபிள். இம்பெர்டரபிள்னா என்ன மீனிங்னா எக்ஸ்ட்ரீம் காம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மீனிங் தான். ஓகேங்களா, இம்பேசிவ், இம்பெர்டரபிள் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். எக்ஸ்ட்ரீம் காம், ரொம்ப வந்து என்ன பண்ணுறது, எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் ரொம்ப காம்னஸாக இருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளேசபிள். ஓகேங்களா, இம்ப்ளேசபிள்னா அதே என்ன மீனிங்னா அதிலே உங்களுக்கு மீனிங் கிட்டத்தட்ட இருக்கு. நாட் கேப்பபிள் ஆஃப் being appeared. ஓகேங்களா, ஸோ இது மீனிங் உங்களுக்கு ஓரளவு புரியும். இம்முனா இல்லை, பிளேசபிள் அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த தகுதியே இல்லை. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, உடனே சொல்லுவாங்க, நான் வந்து இங்கே பேச வேண்டிய தகுதியே எனக்கு கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல இது பேர் அந்த இடத்துல பயன்படுத்துறது தான் இந்த இம்ப்ளேசபிள். ஓகேங்களா, அண்ட் தென் இம்புனிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னா immunity from punishment. immunity from punishment அதாவது என்ன மீனிங்னா அவருக்கு வந்து பார்த்தோன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு தருவாய் வந்து ஏற்படாத ஒரு தன்மை, அதுக்கு பேர் தான் வந்து immunity from punishment. இது வந்து எங்கே அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா ஏதோ ஒரு அரசு ஆட்சி செய்யும் பொழுது அவர் தான் அங்கே எல்லாமே. ஓகேங்களா, அவர் எந்த தப்பு பண்ணாலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் இம்யூனிட்டி ஃப்ரம் பனிஷ்மெண்ட். அவரால் நம்ம எந்த ஒரு செய்ய முடியாது, அது மாதிரி நம்ம நீங்கள் நிலை வரும்பொழுது தான் அதுக்கு பேர் தான் இம்யூனிட்டி ஃப்ரம் பனிஷ்மெண்ட். ஸோ அந்த இம்மை வச்சு நம்ம மொத்தமாக 4 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். 12, 12, 13, 14, 15 வார்த்தையை நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 16வது வார்த்தை. ஓகே, இப்போ 16வது வார்த்தை எதை வச்சு நம்ம ஆரம்பிக்க போகிறோன்னா கண்டி. இது நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை கண்டி. கண்டினா என்ன மீனிங்க, தொடர்ந்து இருப்பது, கண்டினியூவேஷன், கண்டினியூயிங், கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் கண்டினியூன்றது என்ன மீனிங்னா ஒரு தொடர்பு உடையது. ஓகேங்களா, தொடர்ந்து நடப்பது, அதுக்கு பேர் தான் வந்து கண்டி. கண்டின்றது தொடர்ந்து இருப்பது. ஸோ அதில் 2 வார்த்தைகள் வந்து என்னென்னா கண்டிகியூயஸ் and then contagious. இது ரெண்டுமே வந்து கண்ட்டு தான் ஆரம்பிக்குது. கண்ட்டுனா என்ன மீனிங், ஏதோ ஒரு தொடர்புடையது. இந்த கண்டிகியூஸ்னால் என்ன மீனிங்னா இப்போ ஒரு எல்லைகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நான் 2 பேருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பகுதிக்கு பேர் தான் வந்து கண்டிகியூவஸ். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நடந்தது, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பார்டர் இருக்குது, அந்த பார்டர் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும். அந்த இடத்துல நம்ம பேப்பரில் படிச்சிங்கன்னா இந்த லைன் இந்த கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஷேரிங்க பார்டர். அடுத்தது இந்த கண்டாஜியஸ் உங்களுக்கே தெரியும், நோய், ஸ்ப்ரெட்டிங். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் கோவிட் வந்து பார்த்தோன்னா ஒரு கண்டாஜியஸ் டிசீஸ் தான். ஓகேங்களா, அது எளிதில் தான் வரக்கூடியது, மற்றவர்களிடம் இருந்து நமக்கு பரவக்கூடிய வருது. அப்போ கண்டினியூவேஷன் ஆகிட்டு இருக்கு, அந்த டிசீஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கா, ஒரு மணிலேருந்து 1 மணி இருக்கு கண்டினியூவேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னது, ஸ்ப்ரெட் த்ரூ
கான்டாக்ட். புரியுதுங்களா? ஸோ அப்போ கண்டினா என்ன உங்களுக்கு மீனிங் இப்போ தெரியுதுங்களா? கண்ட்டுன்னு வந்தாலும் என்னது, தேர் இஸ் சம் கண்டினியூவேஷன். ஓகேங்களா? ஸோ அதேமாரி கான், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல குவியறது, கூடுவது, அதுமாரி நம்ம எந்த மீனிங் வேணுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கண்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ண வார்த்தைகள். ஓகேங்களா? 16 மற்றும் 17. ஸோ அடுத்தது 18வது வார்த்தை. மெர்க்கூரி. மெர்க்யூரி. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஒரு வார்த்தையை அவங்க உருவாக்கியிருக்காங்க மெர்க்கூரி வச்சு. அதுக்கு பேர் வந்து மெர்க்யூரியல். ஓகேங்களா? ஸோ மெர்க்கூரினா என்ன மீனிங்னா, அவங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மூடை வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அன்பிரிடிக்டபிள். டக்குன்னு நல்லா பேசுவாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கோபமாக பேசுவாங்க. சார் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சார் கோபமாக பேசுகிறீங்க, நான் கோபமாக பேசுகிறேன்னா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு டென்ஷனாக ஆவாங்க, டக்குன்னு ஜாலியாக பேசுவாங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு ஜாலியாக பேசுவாங்க, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க மறைச்சிட்டு போவாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மெர்க்கூரியல். ஓகேங்களா? ஸோ அன்பிரிடிக்டபிள் சேஞ்ச் இன் மைண்ட். அன்பிரிடிக்டபிள் சேஞ்ச் இன் மைண்ட். அதாவது அதனால தான் இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. மெர்க்யூரி, கியூரினா ஒரு மூடு. ஓகேங்களா? அந்த மெருன்றது என்னென்னா அன்பிரிடிக்டபிள், அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோட தன்மை என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதா, அதுக்கு பேர் தான் வந்து மெர்க்யூரி. ஓகேங்களா? அதை வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டு மெர்க்யூரியல்னு வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா 18வது ஒரு வார்த்தை. அடுத்தது அடுத்த ரூட் வார்த்தை என்னென்னா நியோ. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய ஹிஸ்ட்ரி கிளாஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நியோனா நியூன்னு அர்த்தம். நியோலித்திக். நியோலித்திக்னா என்ன மீனிங்கு, நியோலித்திக். நியோனா நியூவு, லித்திக்னா ஸ்டோன். நியூ ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்க, புதிய கற்காலம். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து ஒன்று வார்த்தை இருக்கு, நியோபைட். இதுவும் அதே தான், நியோனா நியூவு. ஓகேங்களா? பிகினர்னு சொல்கிறது ஆரம்ப நிலையில் வருபவர். ஓகேங்களா? அதாவது நாவைஸு, நெய்வு, நிறைய மீனிங் இருக்குது. பிகினர்ஸ். ஓகேங்களா? ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுல அவங்க தான் வந்து ஃப்ரெஷர், அது மாதிரி நம்ம சொல்கிறோம். நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் வந்து நியோபைட். ஓகேங்களா? நியோபைட்னா என்ன மீனிங், பிகினர். அப்போ அந்த நியோன்னு வந்தாலே புதுமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நியோ வச்சு 2 வார்த்தை பார்த்தோம். மொத்தமாக உங்களுக்கு இப்போ எத்தனை வார்த்தைகளாக மாறுது, 20 வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அடுத்தது 21வது. நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓபி. ஓகேங்களா? இந்த ஓபின்னு வந்தாலே கன்ஃபியூஷன். ஓபின்னு வந்தாலே கன்ஃபியூஷன். ஓகேங்களா? அப்போ அதில் வந்து என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வார்த்தை அப்ஸ்க்யூர். ஓகேங்களா? அப்ஸ்க்யூர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ஃபஸ்கேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டினேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியேட். ஸோ இந்த 3 வார்த்தையுமே எதில் ஸ்டார்ட் ஆகுது, ஓபி ஓபி ஓபி. ஓபினா என்ன மீனிங்கு, கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர்னஸ். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து நமக்கு கன்ஃபியூஷன். அப்ஃபஸ்கேட்னா என்ன மீனிங்னா, அப்ஸ்க்யூர்னா முதல்ல அதை மீனிங் பார்த்துருவோம். அப்ஸ்க்யூர்னா கன்ஃபியூஸ்ட், கன்ஃபியூசிங். இந்த அன்ஃபிஸ்கேட் இருக்குங்க தெரியுங்களா, இதை வந்து டு மேக் கன்ஃபியூஸ், யாரையோ ஒருத்தவங்கள கன்ஃபியூஸ் பண்ண வைன்னு சொல்கிறது. இது வந்து கன்ஃபியூசிங்காக மாறுறது. இது வந்து அப்ஃபிஸ்கேட்னா என்ன மீனிங்க, அவங்கள வந்து என்ன பண்ண வைக்கிறது, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது. அடுத்து வந்து அப்ஸ்டினேட். அப்ஸ்டினேட்னா என்ன மீனிங்னா ஸ்டபன். ஸ்டபன்னா என்ன மீனிங், ஏதோ ஒரு சொன்னீங்கன்னா அடங்காத தன்மை, சொன்னால் அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார், அவர் ஒத்துக்க மாட்டார், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டபன். அது வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸார்டர்னஸ் தான். ஓகேங்களா? அது ஒரு விதமான டிஸார்டர்னஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியேட். ஆப்வியேட்னா என்ன மீனிங்னா டு ப்ரிவெண்ட், தடுக்கிறது. டு மேக் அன்னெசரி, அதை வந்து என்னவா மாற்றுறது, ஒரு தேவையில்லாத விஷயங்களாக மாற்றுவது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆபை வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிட்டோம்,
4 வார்த்தைகள் நம்ம மீனிங் கற்றுக்கிட்டோம். எல்லாமே வந்து என்னது டிஸார்டர்னஸ். ஓகேங்களா, அதில் வந்து என்ன மீனிங் தருது, நமக்கு டிஸார்டர்னஸ் தருது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை வார்த்தைகள் இப்போ நமக்கு வருது, மொத்தம் 24 வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ 25வது வார்த்தை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கீ வார்த்தை நம்ம வச்சுருக்கோன்னா ரிலேட்டட் டு ஸ்பீச். ஓகேங்களா, அதாவது நம்ம பேசும் விதம், அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸ்பீச்லேயே வந்து நமக்கு நிறையா வந்து இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தானாக பேசும் திறமை கூட ஏதோ ஒரு நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸ்டெம்போர்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டெம்போர்னா நீங்கள் சொன்னீங்கனாலே இப்போ அவர் என்ன பண்ணிவிடுவார், கடக்கடனா அடித்து தள்ளிடுவார். அதுக்கு பேர் எக்ஸ்டெம்போர்னு சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. ஆர்டிகுலேட்னா என்ன மீனிங்னா ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல நமக்கு பொருந்த மாதிரி பேசுவது, அதுக்கு பேர், அந்த தன்மைக்கு பேர் ஆர்டிகுலேஷன். இது மெயினாக எங்கே பயன்படுத்துவோம்னா மேடை பேச்சு பேசுவாங்க, அந்த இதில் பேசுவாங்க. ஓகேங்களா, கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அந்த பேசுகிற விதம் ரொம்ப அருமையாக இருக்கும். புரியுதுங்களா, அதுக்கு பேர் தான் என்னது ஆர்டிகுலேஷன். ஓகேங்களா, சில பேருக்கு வந்து கண்டென்ட்டே வந்து என்ன பண்ண ப்ரிப்பரே பண்ண தேவையில்ல, அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு பேர் எக்ஸ்டெம்போர். அது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திக்கி திக்கி பேசுவாங்க, அதுக்கு பேர் என்னது ஸ்டாமரிங். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசுறதுல நடக்கிற வியாதி இருக்கும், அதுக்கு பேர் என்னது சோம்னி லோக்விஸ்ட், பேசும், அதாவது புலம்புவாங்க. புரியுதுங்களா, அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பேசுவதிலே இவ்வளோ விதம் இருக்குது. புரியுதுங்களா, அதாவது ஒரு சாதாரண ஒரு பேச்சிலே இவ்வளோ இதாக இருக்குது. அடுத்தது நீங்கள் ஒரு பேச்சு போட்டு நிறுத்திங்கன்னா அதுக்கு பேர் எலக்யூஷன். புரியுதுங்களா, அப்போ என்ன பண்ணுறீங்க எலக்யூட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுறீங்க விரிவாக பேசுகிறீங்க, ஏதோ ஒரு டாபிக் பற்றி தெளிவாக பேசுகிறீங்க, அதுக்கு பேர் தான் எலக்யூஷன். அதில் இருந்தால் எலாபரேட்டுன்னு வந்தது. இஎல்ஏனாலே என்ன மீனிங்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி பேசுவது பேர் தான் இஎல்ஏ. ஓகேங்களா, அதுதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எலக்யூஷன் வந்துட்டாங்க. ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு பேசுகிறார். புரியுதுங்களா, இப்போ எல்லாருக்குமே அப்போ பேசுவதிலே இவ்வளோ வகை இருக்குது. நல்லா பேசுவது, உடனடியாக பேசுவது, இல்லை கொஞ்சம் யோசித்து பேசுவது, ஒரு தலைப்பை பற்றி பேசுவது, திக்கி திக்கி பேசுவது. அப்போ ஒரு பேச்சிலே வந்து இவ்வளோ வகை இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் என்னென்ன வகைன்றதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆர்டிகுலேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்வண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விவாலண்ட். ஈக்விவாகேட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த 4 வார்த்தைகளும் வந்து எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ஸ்பீச். ஆர்டிகுலேட்னா என்ன மீனிங்னா ஆர்ட் ஆஃப் ஸ்பீச். ஆர்ட் ஆஃப் ஸ்பீச் அது வந்து ஒரு அழகான ஒரு மொழியை வந்து நம்ம பயன்படுத்தினா அதுக்கு பேர் வந்து ஆர்டிகுலேட். கேண்டிட் ஆனஸ்டி இன் ஸ்பீச். பேசுகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆனஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, அதாவது நம்பகத்தன்மை உடையதாக இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து கேண்டிடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோன்னா எலக்வண்ட். எலக்வண்ட்னா என்னது ஸ்பீச். பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி பேசினா அதுக்கு பேர் என்னது எலக்வண்ட். பெர்சிவேசிவ்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க பெர்சிவேசிவ். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஈக்விவோகேட். ஈக்விவோகேட்னா என்ன மீனிங்னா ஒரே விஷயத்தை வெவ்வேறு விதமாக சொல்லி அதை வந்து உங்களை மிஸ்லீடு பண்ண வைக்கிறது. புரியுதுங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீ கிளாஸ் வைக்கிறோம், நம்ம இப்போ சொல்கிறான்னு வச்சுக்கேன், சார் எனக்கு வேலை இருக்குது சார், நாங்கள் போகிறோம் சார், அவன் வரமாட்டான் சார். அது அப்படியாவது உங்களை என்ன பண்ணணும், அதுலேருந்து உங்களை தட்டி கழிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், அது சம்மந்தமாக பேசிகிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது ஈக்விவோகேட். 9வது வார்த்தை. ஓகேங்களா, ரூட் வார்த்தை வந்து என்னென்னா எக்ஸிட். நிறையா வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸிட்னா என்ன மீனிங்க, அர்ஜென்ட்டு வே. இப்போ ஏதோ ஒரு வந்து சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டே இருக்கீங்க, படம் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது நமக்கு என்ன போவாங்க எமர்ஜென்சி எக்ஸிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எக்ஸிட்டுன்னு சொன்னாலே போதும், எக்ஸிட்னாலே அது வெளியே. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த எக்ஸிட்னா என்ன மீனிங் எப்படி வந்ததுன்னா எக்ஸிஜென்சி, அர்ஜென்ட் டு ஒர்க். ஓகேங்களா, அப்போ அதேமாதிரி எக்ஸிட்டு எமர்ஜென்சி அவுட். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸின்னு வார்த்தை வந்தாலே என்னது அர்ஜென்ட். ஓகேங்களா, நிறைய இடத்துல நம்மளுடைய ஃபண்டில் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸிஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க.
எக்ஸிஜென்சி ஃபண்டுனா என்ன மீனிங்னா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்க போகுது, ஏதோ ஒரு வார் நடக்க போகுது, இல்லை வந்து நம்ம நாட்டில் வந்து ஏதோ ஒரு நோய் வந்து தொற்று வரப்போகுது, அப்போ அந்த விதத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு பேர் தான் எக்ஸிஜென்சி ஃபண்ட். ஓகேங்களா? இது பெரும்பாலும் அனைத்து கவர்மெண்ட்லேயும் பயன்படுத்துவாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பயன்படுத்துகிற அந்த இடத்துக்கு பேர் தான் அந்த எக்ஸிஜென்சி. எக்ஸிஜென்சினா அர்ஜென்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 22 30 இன்னும் எத்தனை வார்த்தைகள் மீதம் உள்ளது? இன்னும் 20 வார்த்தைகள் நமக்கு சினானிம்ஸில் மீதம் இருக்கிறது. ஓகேங்களா? 31. ஓகே, ஃப்ளோரா. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ளோரானா என்ன மீனிங்க? பூக்கள். ஓகேங்களா? ஃப்ளோரா அண்டு ஃபானான்னு சொல்லுவாங்க. இதிலே ஒரு வார்த்தை இருக்குது, ஃப்ளோரிட். அப்போ இந்த வார்த்தை எதுலேருந்து வந்தது? இதுலேருந்து தான் வந்தது. அலங்காரம், டெக்கரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெக்கரேஷன். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து வந்த வார்த்தை தான் என்னது? ஃப்ளோரா. இதில் இன்னொரு வார்த்தை இருக்கு, டெக்கோரம். கேள்விப்பட்டிருப்பீங்க, டெக்கோரம். டெக்கோர்னா என்ன மீனிங்? ஆர்டர். டெக்கோர்னா ஆர்டர்னு அர்த்தம். கரெக்டான வடிவு அதே தான் டெக்கோரம். டெக்கோரம்னா என்ன மீனிங்க? ஏதோ ஒரு நீங்கள் பார்லிமெண்ட் போகிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அங்கே ஒரு சில ரூல் இருக்கும், அந்த ரூல் தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு பேர் தான் டெக்கோரம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஃப்ளோரிலேருந்து நம்ம டெக்கரேஷன் போகிறோம். டெக்கரேஷன்ன்றது உங்களுக்கு ஆர்டர்னஸ்ஸு. இந்த ஆர்டர்னஸ் வந்து நம்ம திரும்ப எதுக்கு வரோம்? டெக்கோரம்ன்றது ரூல். புரியுதுங்களா நம்ம சொல்கிறது உங்களுக்கு? ஸோ இதில் வந்து நம்ம எத்தனை வார்த்தை கற்றுக்கிட்டோம்? 2 வார்த்தைகள் நம்ம கற்றுருக்கோம். மீதம் வந்து 18 வார்த்தைகள் நமக்கு இருக்குது. ஸோ அதையும் நம்ம சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஓகே, 32. ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை பிளாஸ்டிக். ஆக்சுவலாக நம்ம பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிளாஸ்டிக்குடைய டெக்னிக்கல் டேர்ம் வேறு, கெமிக்கல் நேம் வேறு. அது வந்து ஒரு விதமான பாலிமரு. பட் பிளாஸ்டிக்னால் அது வந்து ஒரு வார்த்தையாக இருக்குது. பிளாஸ்டிக்னால் என்ன மீனிங்னா, அவங்க ஈஸியாக வந்து மோல்டு பண்ணிக்கலாம், ஏபிள் டு பி மோல்டட். அவங்களுக்கு பேர் தான் பிளாஸ்டிக்னு சொல்கிறது. அதே தான் நம்ம அங்கேயும் பயன்படுத்துகிறோம். பிளாஸ்டிக்னால் அதுக்கு எந்த உருவமே நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? எந்த உருவம் கொடுத்தாலும் அது என்ன ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அதனால தான் அதுக்கு பேர் பிளாஸ்டிக்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிள் டு பி மோல்டட். ஓகேங்களா? அப்போ நம்ம இது வரைக்கும் அதை நம்ம தப்பாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக்குடைய ஒரிஜினல் மீனிங் வந்து என்னது? அது வந்து ஏபிள் டு பி மோல்டட். அதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்ன்றது இட் இஸ் எ டைப் ஆஃப் நேச்சர். ஓகேங்களா? பிளாஸ்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்க? அது வந்து நம்ம எப்படி வேணுமே நம்ம மோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வார்த்தை பேரகன். இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கம்பெனியாக இருக்க, ஒரு செருப்பு கம்பெனி, அது பேர் என்னான்னு வச்சுருக்காங்க? பேரகன்னு வச்சுருக்காங்க. பேரகன்னா என்ன மீனிங்னா எக்ஸலன்ஸ். அதனால தான் அதுக்கு பேரகன்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனி நிறுவனத்துக்கு அவங்க ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா எக்ஸலன்ஸ். ஓகேங்களா? ஒரு தன்மை உடையது, அதனால தான் அதுக்கு பேர் எக்ஸலன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்அண்டேட்டட். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பேப்பரில் பயன்படுத்துவீங்க. இன்அண்டேட்டட்னா என்ன மீனிங்னா தொடர்ந்து மழை. ஓகேங்களா? அந்த கிராமமே வந்து தண்ணீரில் மூழ்கி உள்ளது, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? இன்அண்டேட்டட். ஓகேங்களா? எல்லாருமே இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவரிங் வித் வாட்டர். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வார்த்தைகள்லாம் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இதெல்லாம் அதிகமாக நம்ம பயன்படும். அதாவது பேப்பரில் புழக்கத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் தான் வந்து இன்அண்டேட்டட். ஓகேங்களா? இன்அண்டேட்டட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூசிட். அடுத்த வார்த்தை 35 தானே? ஓகே, லூசிட். கிளியர். அதனால தான் இதுக்கு பேர் லூசிட். கிளியர் அண்டு ஈஸி டு அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? லூசிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வார்த்தை. ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க, பேப்பரில் அடிக்கடி வரும் உங்களுக்கு. லூசிட்ன்றது என்ன மீனிங்னா கிளியர், ரொம்ப வந்து பார்த்தோன்னா பக்கவாக இருக்க, எந்த வித பிழையும் இல்லை, ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணலான்றது தான் லூசிட்டோடைய மீனிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்டமிக், பேண்டமிக். இது ரெண்டுத்துக்குமே என்ன மீனிங்? நிறைய பேர் இப்போ பேண்டமிக் சொல்லிட்டு வரீங்க. இந்த கொரோனா வந்ததுலேருந்து பேண்டமிக். அந்த எண்டமிக்னா என்ன, பேண்டமிக்னா என்ன? ஓகேங்களா? எண்டமிக் இந்த இமிக்ன்றாங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங், ப்ரொவோக்கிங்னா டக்குன்னு வெளியே வருது. ஓகேங்களா? இந்த நோய் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது, டக்குன்னு வந்து ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்கும், ஒரு செயல்பாடை உருவாக்கியிருக்கும், ஒரு விளைவை ஏற்பட்டிருக்கும்.
அதுக்கு பேர் தான் எண்டமிக்னு சொல்கிறது. ப்ரொவோக்கிங் பேர். எண்டமிக்னா என்ன மீனிங்னா சீக்கிரமாக முடியக்கூடியவை, அதுதான் அதுக்கு பேர் எண்டமிக். பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, பேண்டமிக்ன்றது முடிவில்லாதது, எங்கும் பரவக்கூடியது, அதாவது உலக அளவில் பரவக்கூடியது தான் வந்து பேண்டமிக்னு வச்சுருக்காங்க. பேன்ன்றது என்னது? எவ்ரிவேர். புரிதுங்களா நம்ம சொல்கிறது உங்களுக்கு? எண்டமிக், பேண்டமிக். நாம் கூட சொல்கிறோம்ல பேன் இந்தியானா என்ன மீனிங்க? இந்தியாவில் எங்கே இனிமேல் பயன்படுத்தலாம், அதுக்கு அதே மீனிங் தான் பேண்டமிக். பேண்டமிக்ன்றது என்னது? டெமிக்ன்றது ப்ரொவோக்கிங், பரவக்கூடியது. பேனுன்றது உலகம் முழுவதும். இதுவே எண்டமிக்னா முடியக்கூடியவை, பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் வரும், அங்கே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அது ரெண்டுத்துக்கும் மீனிங் உங்களுக்கு தெரியுதுங்களா எல்லாருக்குமே? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிட்டோம்? 37, இன்னும் 13 வார்த்தைகள். ஓகே, 38 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தை பெர்மு. இந்த பெர்முன்றது நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா உள்ளே வர்றதுக்கு. பெர்மிஷன் சார் பெர்மிஷன், உள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க. ஸோ அதுமாரி நம்ம விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பெர்மு. அதே தான் இதில் பெர்மியேட் இன்சைடு. ஓகேங்களா? பெர்மியேட்னா என்ன மீனிங்க? இன்சைடு, உள்ளே வரணும். அது மாதிரி நம்ம கேட்குறதுக்கு பேர் தான் பெர்மியேட். அடுத்தது மோனோட்டோனி. ஓகேங்களா? மோனோனா ஒன்று, டோன்ன்றது ஏதோ ஒரு கேரக்டர், ஒரே விதமான குரல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லேக் ஆஃப் வேரியேஷன், அதாவது வேறு ஒரு பொருள் இல்லாதது தான் நம்ம லேக் ஆஃப் வேரியேஷன், ஒரே விதமான பொருள். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் மோனோட்டோனி. மோனோபாலி சொல்லுவாங்க. மோனோபாலின்னா என்ன நடக்குது? மோனோபாலி, ஒரே ஒருத்தர் தான் விற்பார், அவர்கிட்ட தான் நம்ம வாங்கணும், அதுக்கு பேர் தான் மோனோபாலி. அதே தான் இந்த இடத்துலையும் மோனோட்டோனி. வேறு ஒரு தன்மை கிடையாது சார். கேட்பீங்க கடைக்கு போனீங்கன்னா, சரி வேறு ஏதாவது பொருள் இது இல்லைங்க சார், ஒரே பொருள் இது தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கு பேர் தான் மோனோட்டோனி. ஓகேங்களா? அடுத்தது 40 பஞ்சண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்மெல்லோடைய அடுத்த டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு பொருள் ஏற்கனவே நமக்கு அறிமுகமான ஒரு பொருள், ஏதாவது நீங்கள் ரோஸோ இல்லை நீங்கள் சென்ட்டோன்னு வச்சுங்க, இந்த சென்ட்டில் இந்த வாசனை தான் வருன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்கள் உடம்பு என்ன பண்ணியிருக்கோம், அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஏதோ உள்ளே வந்து ஏதோ கெமிக்கல் வேலை ஏதோ கசிஞ்சிருக்கு, உங்களுக்கு என்ன ஆகுது? நெடியே இருக்குது. அப்போ அதுக்கு பேர் தான் பஞ்சண்ட், ஒரு ஷார்ப்பு ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்கள் மூளையை போய்ட்டு அது பாதிக்கும். ஐயோ ஏதோ ஒன்று கசிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதுக்கு பேர் தான் பஞ்சண்ட் ஸ்மெல்லிங் சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய கெமிஸ்ட்ரி லேபில் கெமிக்கல் வந்து இந்த அமோனியம் ஏதோ ரியாக்ஷன் பண்ணும்போது, பர்டிகுலராக ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணும்போது அதை நீங்கள் இது பண்ணும்போது ஒரு நெடி ஒன்று ஏறும். ஓகேங்களா? அந்த ஸ்மெல்லு வந்தால் தான் அது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த அயான்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிவிப்பாங்க. அதுக்கு பேர் தான் பஞ்சண்ட், ஷார்ப்பு ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸ்மெல்லோடைய அடுத்த டிகிரி ஷார்ப் ஸ்மெல். ஓகே, அடுத்தது அடுத்த ரூட் வார்த்தை 41 டை. டைனா என்னது? 2. ஓகேங்களா? பை டை நீங்கள் எப்படி என்ன வச்சுக்கலாம். டிவைடுன்னு சொல்லுவாங்க. டிவைடுனா என்னது? உடைக்கிறது. ஓகேங்களா? அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னா டைவல்ஜ், டைலேட் and then dilatory. ஓகேங்களா? டைலேட் அண்ட் டைலேட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் 2ஆக பிரிக்கணும். இந்த டைனா வந்து என்ன மீனிங்னா ஏதோ ஒன்று உடைக்கிறது. டைவல்ஜ்னா சீக்ரெட்டாக சொல்கிறது. சீக்ரெட் ரிவலிங். ஓகேங்களா? ஒரு ஏதோ சீக்ரெட் இருக்குது, அது ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, 2வது ஆளுக்கு நீங்கள் சொன்னோடனே என்ன ஆகுது? அது 2வது. அதனால தான் அதுக்கு பேர் டைவல்ஜுன்னு சொல்லுவாங்க. இன்டெல்ஜுனா அதில் ஈடுபாடு இருக்குது. ஓகேங்களா? ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் இன்டெல்ஜு. அதே அந்த சீக்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ அது என்னவா மாறிடும்? டைவல்ஜ். புரியுதுங்களா?
ஸோ அடுத்தது டைலேட்டை நீங்கள் ரெண்டாவது பிரிச்சிங்கன்னா லேட்டு. ஓகேங்களா? வேணும்னா என்ன பண்ணுறது, பெருசாகிறது, அதுக்கு பேர் தான் வந்து டைலேட், டு மேக் லாங்கர். எக்ஸாம்பிள் நான் இப்போ நம்ம கிளாஸ் வந்து ஒரு சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறோம், பட் நமக்கு என்ன பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கே தெரியாமல் அது லாங்கர் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் டைலேஷன். ஓகேங்களா? அதே டைலேட்டரினா என்ன மீனிங்னா வேணும்னே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எக்ஸ்டெண்டட் டிலே. புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சும்மா தான் வீட்டில் ரெடியாக இருப்பீங்க, பட் வேணும்னா என்ன பண்ணுறது, வீட்டில் நம்ம போவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் அது டைலேட்டரி. ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை வச்சு டையை வச்சு நம்ம எத்தனை வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம், 41, 42, 43 அண்ட் தென் 44. இன்னும் எத்தனை வார்த்தைகள் நமக்கு மீதம் உள்ளது, 6 வார்த்தைகள் நம்ம மீதம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 45 வந்து என்னென்னா ஆம்ப். இந்த வார்த்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. ஆம்புன்னா என்ன மீனிங், ஆம்ப்ளிஃபை, மல்டிப்ளிகேஷன். ஆம்ப்ளிஃபையர் வீட்டில் வச்சுருப்பீங்க, அது என்னன்னு சொல்கிறீங்க, ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா? அம்பிள், அதிகப்படியான, மல்டிப்ளை. இதுவே ஆம்ப்ளிஃபைனா அதுவும் மல்டிப்ளை தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் இது வந்து பார்த்தோன்னா அதிகப்படியாக இருக்கிறத இந்த ஆம்ப்ளிஃபைன்றது என்ன பண்ணுறது, ஒரு சாஃப்ட்வேருக்கு அதுமாரி சொல்கிறது. ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணும், அதோட வேலையை வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம எத்தனை வார்த்தைகள் பார்த்தாச்சு, 46 வார்த்தைகள் மீதம் 4 வார்த்தைகளோடைய நம்ம இந்த வகுப்பை முடிக்கப்போம். 47 நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து பார்த்தோன்னா ஆப்டிடியூட். இந்த வார்த்தை நிறைய பேருக்கு நீங்கள் எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங், ஆப்டிடியூட்னா என்ன மீனிங் அப்படின்னா என்னென்னா டேலண்ட். குவான்டிடேட்டிவ் அதாவது நான் எண்களை வந்து இது பண்ணுறதுலாம் ஒரு டேலண்ட் உடையவர் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு பேர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். புரிதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுதான் அதுக்கு பேர் ஆப்டிடியூட்னு பேர் வச்சாங்க. அது ஒரு விதமான டேலண்ட். அடுத்தது 48 அக்கார்டு. இந்த வார்த்தை அக்கார்டு. ஓகேங்களா? அக்கார்டுனா அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். அக்கார்டிங் டு. ஓகேங்களா? அதுக்கு மாரி சொன்னால் அதுக்கு பேர் தான் அக்கார்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன வார்த்தைகள் இருக்குன்னா அக்ரிமெண்ட், அதையெல்லாம் எழுதிட்டேன் நான். அக்கார்டுன்றது எதுலேருந்து வந்தது, அக்கார்டிங் டு. அது மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன மீனிங்க, அக்ரிமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பீஸ் அண்டு அப்ரைஸ். இது ரெண்டுத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான், ஸ்லைட்டாக தான் மாறும். ஓகேங்களா? அப்பீஸ் அண்டு அப்ரைஸ். அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன மீனிங்னா, அப்பீஸ்னால் என்ன பண்ணுறது, பேசிஃபிகேஷன், பேசிஃபைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா இன்டிமேட். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கு என்ன மீனிங் சிம்பிளாக சொல்லிடுறேன். அப்ரைஸ்னால் என்ன பண்ணுறது, இன்டிமேஷனாக டைரெக்டாக போய் சொல்கிறது. ஓகேங்களா? இதுமாரி வந்து உங்கள் ஊரில் தேர்தல் வரப்போகுது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு இன்டிமேட் பண்ணால் அதுக்கு பேர் அப்ரைஸு. இதுவே அப்பீஸ்னால் என்ன மீனிங்னா, அவங்கள வந்து உங்களுக்கு ஏற்றா போல் மாற்றுவது. சொல்ல மாட்டீங்க, ஏதோ பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஏதாவது நல்ல உதவி திட்டம் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது செயல்பாடு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை வந்து அவங்களுடைய ஏற்றா போல் மாட்டினா அதுக்கு பேர் அப்பீஸ். இதுவே நீங்கள் டைரெக்டாக போய் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அப்ரைஸ். சொல்லுது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதோடைய நம்ம எத்தனை வார்த்தைகள் கற்றுருக்கோம், 50 வார்த்தைகளை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourலேயே நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இதுமாதிரி மென்மேலும் இருக்கிற இரண்டாவது பட்சமாக நம்ம பார்த்த அந்த ஓமோனிம்ஸ், ஓமோஃபோன்ஸு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதில் ஒரு 50 வார்த்தைகள் நம்மளுடைய மீனிங்கை நம்ம படிப்போம். மேற்கொண்டு நம்ம இது போல் நிறையா வார்த்தைகளை வந்து நம்ம கற்றுப்போம். அது மூலயமாக வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பக்காவாக நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? நன்றி.